இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிளாஸில் அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணாமல் அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணால் அதுதான் ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்காக அதை டிஃபைன் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம வெளியே யூஸ் பண்ணலாம், அதோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாமல். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு சிம்பிளாக ஒரு கிளாஸ் ஏன் அப்படி ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். அந்த கிளாஸில் என்ன இருக்குன்னா, நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நேம் ஒரு ப்ராப்பர்ட்டி, நேம் ஸ்ட்ரிங் நேம்ஸ் ஈக்குவல் டு அவினாஷ் அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா void allow அப்படின்னு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா பிரிண்ட் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா allow அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். allow அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஏ சம் பர்சன் வச்சுக்கலாம், ஏ சம் வேரியபிள் வச்சுக்கோங்க, ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ கிரியேட் பண்ணாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஆஃப் e.name. ஸோ இப்படி நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ நம்ம a.name பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து இதோட நேம் வரும் அவினாஷ் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒருவேளை நமக்கு வந்து இப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பண்ண வேணாம், டேரெக்டாக நான் ஆக்சஸ் பண்ணோம் ஏலேருந்து அப்படின்ட்டு, அதாவது ஏ டாட் நேம் அப்படின்னு கொடுத்தா எனக்கு வரணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக்காக இதை மாற்றணும். ஸ்டாட்டிக் அப்படின்னு நீங்கள் அந்த கீவேர்டை முன்னாடி யூஸ் பண்ணாலே போதும். ஸோ கீவேர்டு யூஸ் பண்ணால் அது ஸ்டாட்டிக்காக மாறிடும். அடுத்து இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் மாற்றணும்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு முன்னாடி கீவேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டாட்டிக் ஆக்கிட்டோம். ஸோ ஸ்டாட்டிக்கான இங்கே எரர் காட்ட ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆக்சஸ் பண்ணோம், நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பிரிண்ட் ஆஃப் a டாட் நேம் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள், அதே அவினாஷ் தான் உங்களுக்கு வரும். இப்போ கன்சர்ன் ஆகிட்டு அதே அவினாஷ் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும்னா a டாட் allow ஆஃப். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா என்ன வரலாம், அவினாஷ் ஹலோ அப்படி. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இது ஸ்டாட்டிக் வேரியபிள், அதே நேரத்தில் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்.